வணக்கம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இப்போ கோவிலில் வியாழக்கிழமை தோறும் சிவன் கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு கொண்டல் கடலை மாலை அணிவித்தால் குருவினுடைய தோஷம் நீங்கும், குரு அருள் கிடைக்கும், திருவருள் கைகூடும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் கோவிலில் தட்சிணாமூர்த்திக்கு கொண்டல் கடலை மாலையை எப்படி சாத்துறது அப்படிங்கிற ஒரு குதர்க்கமான கேள்வி இருக்குது. இதில் என்ன கேள்வி இருக்குது, நிறைய பேர் கேட்கலாம். ஆனால் சுண்டல் கடலை மாலையை வாங்கி சாத்தி எந்த நன்மையும் இல்லையே அப்படின்னு பல பேர் வருத்தப்படுறாங்க. என்ன பண்ணலாம் சுவாமின்னு என்கிட்ட கேட்டாங்க. நம்ம ஒரு குருக்கள் என்கிற முறையில் ஆன்மீக அறிவியல் படி ஒரு நிதர்சனமான உண்மையை உங்ககிட்ட சொல்கிறேன். இப்போ எந்த கிரகம், இப்போ குரு அப்படின்னா நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு சாற்றதா, இல்லை சிவாலயத்தில் தட்சிணாமூர்த்திக்கு சுண்டல் கடல் மாடலை சாத்துவதா, வழி சொல்லுங்க அப்படின்னா இந்த ரெண்டில் எதில் வேணாலும் பண்ணலாம். ஒரே ஒரு பாயிண்ட், குரு என்பவர் பெரும் பணத்திற்கும் அறிவு, புத்தி, மனம், கல்வி, சந்தோஷம், மகிழ்ச்சி, பெரிய பணம், குழந்தைகள், இதுபோல் மதிப்பு, மரியாதை, தெய்வீக நிலை, இவைகளெல்லாம் தரக்கூடியவர் குரு பகவான். இவர் நம்முடைய ஜாதகத்தில் 6, 8, 12 மறைந்தோ, திசை நடத்தியோ, இல்லை மாரகாதிபதி பாதகாதிபதி சாரம் வாங்கி இருந்தால் அவரால் வரக்கூடிய துன்பத்தை போக்கணும் என்றால் களங்கமில்லாத ஒரு அற்புதமான தெய்வீக ஆற்றல் நமக்கு தேவை. எந்த பாற்று நமக்கு குறைவாக இருக்கோ அதை புதுப்பித்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்திற்கு அதுக்கு நவதானியங்களில் குருவனுடைய தானியம் சுண்டல் கடலை. கருப்பு சுண்டல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கருப்பு சுண்டல், ஏன்னா குரு கொஞ்சம் மாநிலமாக தான் இருப்பார். அப்போ அந்த சுண்டல் கடலையை நம்ம பரிகாரமாக செய்யலாம். ஒரு கிரகத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எது என்றால் தானியங்கள் தான். அம்பாள் நவக்கிரகங்களை படைக்கிறாள். சுவாமி சிவபெருமான்கிட்ட போய் எல்லாரும் முறையிடுறாங்க, நவக்கிரகங்கள் ரொம்ப கொடூரமாக இருக்குது, எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கும் போது நவக்கிரகங்களை சாந்தப்படுத்தவும் நவக்கிரகங்களுடைய ஒளியை கட்டுப்படுத்தி வகைப்படுத்தவும் சுவாமி பாதரசத்தன்மை உள்ள மினுமினுப்பான நவதானியங்களை படைக்கிறார். இந்த குருவோட தானியம் கொண்டல் கடலை. பரிகாரமாக இருந்தால் நீங்கள் நேரில் போய் கோயிலில் போய் உட்காரணும். நீங்கள் உங்கள் வீட்டில் அந்த தானியத்தை ஊற வச்சு ஊசி நூல் எடுத்துகிட்டு போய் அங்கே எந்த சன்னதியில் போய் நீங்கள் நிற்கிறீங்களோ அந்த சன்னதியில் முன்னால் போய் உட்கார்ந்து அந்த நேரத்தில் இறைவனிடத்தில் ஊசியில் நூலை கோர்த்து நீங்களே மாலையாக கட்டி தொடுத்து அதை அந்த சுவாமிக்கு சாத்தணும். சாத்தி முடித்த உடனே அதில் ஒரு டேக் போட்டுக்கோங்க. உங்கள் பேர் எல்லாத்தையும் நட்சத்திரம்லாம் ஒரு பேப்பரில் கட்டிடுங்க. என்ன சாமி சொல்கிறீங்க? கட்டுங்க. உங்கள் நட்சத்திரம், உங்கள் பேர், உங்கள் ராசியை போட்டுருங்க. கட்டி முடிச்சுட்டு ஒரு 1/2 மணி நேரம் சுவாமிக்கு சாத்தி பேர், ராசி, நட்சத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணி விளக்கு போடுறதெல்லாம் போட்டு வேறு என்ன மாலைகளை போடுறதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு 1/2 மணி நேரம் கழித்து அந்த சுண்டல் கடலை மாலையை திருப்பி வாங்குங்க. என்ன சாமி யாருமே வாங்க மாட்டாங்க? வாங்குங்க. வாங்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு கொண்டுட்டு அதை உணவில் சேர்த்து கொள்ளுங்கள். இப்போ இது மூலியமாக குருவினுடைய மின்னாற்றல், குருவினுடைய களங்கமில்லாத அப்பழுக்கற்ற தன்மை உள்ள தெய்வீக பேராற்றல் அந்த மாலையில் கிடைத்து அதை நீங்கள் உணவாக எடுத்துக்கொள்ளும் போது உங்கள் உடலுக்குள் குருவினுடைய ஆற்றலானது உள்ளே செல்கிறது. உங்கள் உடலில் ஏற்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷனில் இருந்து விடுதலை செய்கிறது. இது மாதிரி யாரும் செய்கிறதில்ல. நம்ம என்ன பண்ணுறோம், கடைகளை எவனோ கோர்த்து வச்சுருக்கான், அதை கோர்த்து வச்சதை கொண்டுட்டு நீங்கள் வாங்கி கொண்டு அர்ச்சனைக்கு கொடுக்குறீங்க. கொடுத்துட்டு நீங்கள் வாட்டுக்கு போயிடுறீங்க. அது முடிஞ்சவொடனே அதை தூக்கி குப்பை தொட்டில் போட்டுருங்க. வியாழக்கிழமை சாயங்காலம் போய் பாருங்கள், அடுத்த நாள் பாருங்கள், வெறும் சுண்டல் கடலையாக ரோட்டில் கிடக்கும், குப்பை தொட்டியில் கிடக்கும். அப்போ குருவினுடைய பேராற்றலை அனுபவிக்கணும். கடவுள் சுண்டக்கடலை கேட்டாரா? கடவுளுக்கு சுண்டக்கடலை பத்தலைன்னு கேட்டாரா? இல்லையே. நமக்கு தானே குருவின் ஆற்றல் வேண்டும், குருவின் அருள் சக்தி வேண்டும். நம்மக்கிட்ட தானே குற்றம் குறைகள் நிறைய இருக்குது. நாம் இறைவன் தேவை அற்றவன், நமக்கோ தேவை உள்ளவர்.
இறைவன் இயல்பானவன், நாம் இயலாமையிலே இருக்கிறோம். அப்போ பிரார்த்தனை எங்கே செய்யணும்? இறைவன்கிட்ட முன்னால் உட்காரணும், மாலை கட்டணும், போடணும், திருப்பி வாங்கணும், உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். கொண்டுட்டு வந்து ஒரு வேக வச்சு சுண்டலாக தாளித்து சாப்பிடுங்க, சாப்பிட்டு பாருங்கள். இதுதான் நன்மை. இந்த மாதிரி செய்ய செய்ய குருவருள் மிகவும் நிறைந்த அற்புதமான பொருளை அதன் மூலமாக நாம் அனுபவிக்கும் பொழுது கண்டிப்பாக குருவின் பேராற்றல் கிடைக்கும். இந்த வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.